நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். இந்த பூவை பயன்படுத்தினால் பணவரவு வந்து கொண்டே இருக்கும். இப்போ பண வரவுக்காக நிறைய வீடியோஸ் இருக்குது. பண வரவுக்காக பல விஷயங்கள் சொல்கிறாங்க. பணம் வந்துக்கிட்டே இருக்கணும்னா இந்த மாதிரி ஏதாவது செய்யுங்க. நட்சத்திரத்தை அடிப்படையில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படி சொல்லக்கூடிய விஷயங்களில் இன்றைக்கி நான் இந்த பதிவில் இந்த பூவை பயன்படுத்தினால் உங்களுக்கு பண வரவு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இதில் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த பூவை பயன்படுத்துகிறவங்க இதை சாமிக்கு கோயிலுக்கு நீங்கள் பயன்படுத்த முடியாது. ஏன்னா ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு பூ விசேஷம். ஆனால் உங்கள் நட்சத்திரத்துக்கு பண வரவை கொடுக்குற நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்துக்குரிய பூ நீங்கள் போகிற கோயிலில் விசேஷ பூவாக இருக்காது. அதுவும் இல்லாமல் அங்கே சில பூ வாங்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் இந்த பூவை உங்கள் வீட்டில் பயன்படுத்தலாம். வீட்டிலன்னா எந்த நட்சத்திரக்காரங்களோ அவங்க அந்த பூவை ஒரு சின்ன தொட்டி மாதிரி வச்சு அதில் எதுலையாவது போட்டு வைக்கலாம். இல்லை அந்த பூவை நீங்கள் எந்த வகையிலையும் பயன்படுத்தலாம். இப்போ பூவே கிடைக்கல, எனக்கு அந்த பூ கிடைக்கல அப்படின்னா அந்த பூவோட படத்தை பயன்படுத்துங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒரு வழியில் அந்த பூ கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி பூக்கள் பயன்படுத்துறது, பொருட்கள் பயன்படுத்துறது இதனாலலாம் பணம் கிடச்சிக்கிட்டே இருக்குமானா ஆமாம், 100% கிடைக்கும். அது கோச்சார ரீதியாக சூரியன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு பண வரவு உண்டாகும். அதே போல் நட்சத்திரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிற நட்சத்திரம் வரும்போதும் பண வரவு உண்டாகும். அதுவும் இந்த பூக்கள்லாம் நீங்கள் பயன்படுத்தும் போது அதிக அளவுக்கு அந்த பண வரவு உண்டாக்கும். சாதாரணமாகவே இந்த பூக்களை பயன்படுத்தும் போது உங்களுக்கு தினசரி பண வரவு உண்டாகும். அது மாதிரி எந்த பூவை பயன்படுத்தினால் உங்களுக்கு பண வரவு உண்டாகும் அப்படிங்கிறது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தனித்தனி பூக்கள் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த அஸ்வினியிலேருந்து ரேவதி வரையும் 27 நட்சத்திரத்துக்கும் நான் என்னென்ன பூ வருது அப்படிங்கிறத இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். அப்போ இந்த 27 நட்சத்திரக்காரங்களும் உங்கள் நட்சத்திரத்துக்கு உள்ள பூவை தான் நான் சொல்லி பணவரவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கு எந்த பூவை பயன்படுத்தினால் பணவரவு வரும் அங்கிட்டு அப்படின்னு சொல்லியிருக்கேன். சில பேர் இதை தவறாக புரிஞ்சுக்குவாங்க. இப்போ என்னுடைய நட்சத்திரத்துக்கு இந்த பூ இல்லையே அப்படிம்பாங்க. உங்களுக்கு நான் உங்கள் நட்சத்திர பூவை சொல்லலை. உங்கள் நட்சத்திரத்துக்கு பண வரவை கொடுக்கறதுக்குன்னு ஒரு பூ இருக்கும். அந்த பூவை தான் நான் சொல்கிறேன். அதனால நீங்கள் தவறாக புரிஞ்சுக்க வேணாம். ஏன்னா தவறாக புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நிறைய இருக்காங்க. இதுக்காக என்கிட்ட கொஸ்டின்லாம் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, கமெண்டில் போடுவாங்க. ஃபோன் பண்ணால் நான் எடுக்க மாட்டேன், சொல்ல மாட்டேன். அதனால நிறைய தொல்லை கொடுப்பாங்க. இப்போ நான் சொல்கிற பூவை அப்படியே பயன்படுத்தலாம். இப்போ அஸ்வினிக்கு இந்த பூ அப்படின்னு சொல்லிட்டேன்னா அவங்க அந்த பூவை பயன்படுத்தணும். அதே மாதிரி ரேவதி வரையும் 27 நட்சத்திரத்துக்கும் நான் என்ன சொல்லியிருக்கணும் அந்த பூவை பயன்படுத்தினா அது பணவரவை கொடுக்கும். அப்படி தான் நான் இதில் சொல்கிறேன். ஏன்னா நான் உங்கள் நட்சத்திரத்துக்குரிய பூவை சொல்கிறதுக்கு இதில் இந்த பதிவை போடல. உங்களுக்கு பணவரவை கொடுக்கக்கூடிய நட்சத்திர பூவை தான் நான் சொல்லியிருக்கேன். அதனால் நீங்கள் அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு அஸ்வினியிலேருந்து அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி இப்படி வரிசையாக நட்சத்திரம் இருப்பீங்கள்ல, இதில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் உங்கள் நட்சத்திரத்துக்கு நான் ஒரு பூவை சொல்லுவேன். அந்த பூவை நீங்கள் பயன்படுத்துங்க. அது உங்களுக்கு பணவரவை கொடுக்கும், 100% கொடுக்கும். இது மாதிரி நான் பல பதிவுகள் போடுவேன். இது பூவை பற்றி போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கட்டாயமாக இந்த மாதிரி பதிவுகளில் இருக்கிற விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். இப்போ நான் அஸ்வினியிலேருந்து சொல்ல ஆரம்பிச்சிடுறேன், நீங்கள் குறித்து வச்சுக்கலாம். இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க
முல்லைப்பூவை பயன்படுத்துங்க. பணவரவு வேணும்னா முல்லைப்பூ தான் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு. 2வது நட்சத்திரம் பரணி நட்சத்திரக்காரங்க செவ்வரளி செவ்வரளி பூ இருக்குல்ல, அதை பயன்படுத்துங்க. 3வது நட்சத்திரம் கார்த்திகை. இவங்க பாரிஜாத பூன்னு ஒன்று இருக்குது, அந்த பூவை பயன்படுத்துங்க. 4வது ரோகிணி நட்சத்திரம். இவங்க ஜாதி மல்லி பூவை பயன்படுத்துங்க. இதுக்கு அடுத்து 5வது மிருகசீரிஷ நட்சத்திரம். இவங்க வில்வ மரத்தில் இருக்க பூவை பயன்படுத்துங்க. இதுக்கு அடுத்து 6வது நட்சத்திரம் திருவாதிரை. இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்க மறிக்கொழுந்தை பயன்படுத்துங்க. இதுக்கு அடுத்து புனர்பூசம். இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பன்னீர் ரோஜாவை பயன்படுத்துங்க. இதுக்கு அடுத்து 8வது நட்சத்திரமாக வர்றது பூச நட்சத்திரம். இவங்க செவ்வரளி பூவை பயன்படுத்துங்க. இதுக்கு அடுத்து 9வது நட்சத்திரம் ஆயில்யம். இவங்க மல்லிகை பூவை பயன்படுத்துங்க. இதுக்கு அடுத்து 10வது நட்சத்திரம் மக நட்சத்திரக்காரங்க தாமரை பூவை பயன்படுத்துங்க. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பூர நட்சத்திரம். இந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கதம்பு பூ, கடைகளில் அந்த கதம்பு பூ கட்டி வைப்பாங்கல்ல, அந்த கதம்பம் தான் இவங்களுக்கு பணவரவை கொடுக்கும். இதுக்கு அடுத்து உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இவங்க வெள்ளை தாமரை. ஏன்னா நிறைய பேர் சிகப்பு தாமரையை தான் பார்த்துருப்பீங்க, வெள்ளை தாமரை. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வெள்ளை தாமரையை பயன்படுத்தணும். இதுக்கு அடுத்து அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மந்தாரைப்பூ. இவங்க அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மந்தாரைப்பூ இங்கே கிடைக்குதுன்னு கேட்டு அதை பார்த்து ஆராய்ச்சி பண்ணுங்கள், அப்போயே உங்களுக்கு பணவரவு உண்டாகும். இதுக்கு அடுத்து சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொண்ணு அரளி, அப்படின்னா மஞ்சள் கலரில் உள்ள அரளி. அது சில வீடுங்கள்லாம் இருக்கும், அதை பார்த்து எடுங்க. இதுக்கு அடுத்து சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இருவாச்சி பூன்னா கேட்டு பாருங்கள், அது ஆராய்ச்சி பண்ணால் உங்களுக்கு கிடைச்சிரும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருவாச்சி பூ. இதுக்கு அடுத்து விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிவப்பு முல்லை, சிவப்பு கலரில் இருக்க முல்லை. இதுக்கு அடுத்து அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பன்னீர் ரோஜாவை பயன்படுத்துங்க. இதுக்கு அடுத்து கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வெள்ளை சங்குப்பூ, வெள்ளை கலரில் இருக்க சங்குப்பூ சில வீடுங்கள்லாம் இருக்கும், வச்சுருப்பாங்க, வீட்டு வாசல்லாம் இருக்கும் அது. இதுக்கு அடுத்து மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விரிச்சிப்பூ அப்படிங்கிறத நீங்கள் கேட்டால் எங்கே இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு அடுத்து பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சம்பங்கியை கேட்டு வாங்கிருங்க. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சிவப்பு ரோஜா, சிவப்பாக இருக்க ரோஜாப்பூ. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிவப்பு கலர் ரோஜாப்பூ. திருவாவணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செண்பகப்பூ. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செண்பகப்பூ. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீலோர் பவன்னா ஊதா கலரில் இருக்கும் அந்த பூவு. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வெள்ளை கலரில் இருக்கிற அரளிப்பூ. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நந்தியாவட்டம்ங்கிற பூ. இதுக்கு அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செம்பருத்தி பூன்னு கேட்டிங்கன்னா தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். செம்பருத்தினா எல்லாருக்கும் தெரியும், அதை பற்றி அப்புறம் பேசலாம். இப்போ ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு சாமந்தி தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், சாமந்தி எல்லா கடைகள்லையும் கிடைக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு சாமந்தி பூ. இப்படி நான் 27 நட்சத்திரங்களுக்கும் உள்ள இந்த பூவை பற்றி சொல்லியிருக்கேன். நம்ம
பூ அப்படிங்கையில காமனாக வந்து எல்லாரும் கோயிலுக்கு ஏதாவது பூ எதுவும் வாங்கிட்டு போகிறோம், சாமிக்கு பூ போடுறோம். முடிஞ்ச அளவுக்கு பண வரவு உண்டாகணும்னா நீங்கள் வீட்டில் சாமி கும்பிடும்போது இந்த நட்சத்திரக்காரங்க, இப்போ நான் சொன்ன இந்த லிஸ்ட்டில் உள்ள நட்சத்திரக்காரங்க, நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் அவங்க வந்து இந்த மாதிரி பண வரவை உண்டாக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு நான் எந்த பூன்னு சொல்லியிருக்கேன், அந்த பூவை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு பண வரவு நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய அதிசயத்தையே கொடுக்கும். உங்களுக்கு நட்சத்திரப்படி இந்த மாதிரி பண வரவுக்கான விஷயங்களை செய்யும்போது, என் ஜாதகத்தில் எனக்கு அமைப்பே இல்லை, எனக்கு திசா புத்தி சரியில்லை, கோச்சார ரீதியாக கிரகங்கள் சரியில்லை அப்படின்லாம் நீங்கள் எடுத்துக்க வேணாம். அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தால் பேசிக்கிட்டே இருக்கலாம். அந்த அந்த மாதிரி அந்த ஆப்போசிட்டாக நெகட்டிவாக நினைக்காம இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்களை ஜாதகத்தை பார்த்து நீங்கள் செய்ய ஆரம்பித்தாலே உங்களுக்கு பணவரவு வந்துக்கிட்டு தான் இருக்கும். பணவரவு எப்படியும் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நான் பூக்களுக்கு சொன்ன மாதிரி இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. அதனால் இந்த பதிவை இப்போ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து பல விஷயங்கள் வந்து பணவரவு சம்பந்தமான விஷயங்களுக்கு நான் பேசுவேன். ஏன்னா பணம் தான் எல்லாருக்கும் தேவைப்படுது. நிறைய பேர் ஜாதகம் பார்க்குறதே பண கஷ்டம் வந்த பிறகு தான் பார்க்குறாங்க. பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்கிறது பணம் தான் இருக்குது. ஒருத்தருக்கு தொழில் சரியில்லை, வியாபாரம் சரியில்லைன்னா என்னன்னு கேட்டால் அது இங்கே பணம் தான் பிரச்சனை. திருமணம் நடக்கலைன்னா பணம் இல்லை, கஷ்டம், வருமானம் இல்லை அப்படிங்கிறதுல இல்லை, நாங்கள் பணம் வந்து வசதி வாய்ப்புகள் இல்லை, அதனால் திருமணம் லேட் ஆகுது அப்படின்னு பணத்தை முதல்ல கொண்டாடுறாங்க. பல விஷயங்களுக்கு பணம் தான் வந்து பிரதானமாக இருக்குது. அதனால் நான் பணம் சம்மந்தமான இந்த உபயோகமான வீடியோக்களை போடுறதுனால இந்த மாதிரி வீடியோக்களை நீங்கள் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.